தி சென்னை சில்க்ஸ் ஆடி சேல் தூத்துக்குடியில் ஜூலை 12 முதல் கோலாகல ஆரம்பம். நான் இன்னும் என்ன குழந்தைன்னு பார்க்கணும்னு ஆசைப்படல. எனக்கு பேரன் தான் பிறப்பான்னு நிச்சயமா தெரியும். குழந்தை நல்லா இருக்கா ஆரோக்கியமா இருக்கான்னு பார்க்கணும்னு நினைச்சேன். இவதான் தேவையில்லாம அந்த டெஸ்ட் எடுக்கணும் தூண்டி விட்டு என்ன சிக்கல்ல மாட்டி விட பார்த்தா. அண்ணா, நீ ஆம்பளை புள்ளன்னு சொல்லிட்டே இருந்த. என் கனவுல பொம்பளை புள்ள தான் வந்துச்சு. அததான் உன்கிட்ட சொன்னேன். நான் என்ன உனக்கு கெடுதல் பண்ணணும் நான் சொன்னேன்? அமுதா, குழந்தை பிறக்க போறது யாருக்கு? யாழினிக்கு. வாரிசு வேணும்னு ஆசைப்படுறது நானும் என் புருஷனும். எங்களுக்கெல்லாம் கனவுல வராத குழந்தை உனக்கு மட்டும் கனவுல வருதா? அது எப்படி சொல்லு? உனக்கு மட்டும் யாழினி குழந்தைய பத்தி மட்டுமே கனவு வருது? சத்தியமா நீ, நான் பொய் சொல்லல. என் கனவுல வந்துச்சு. அதனாலதான் நான் கூட்டிட்டு போனேன். ஐயோ, நம்பிட்டேம்மா. இங்க பாரு, யாழினிக்கு புருஷன் இருக்கான். அவன் அவளை ஒரு டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு தான் இருக்கான். நீங்க உங்க இஷ்டத்துக்கு செக்கப்க்கு அங்க கூட்டிட்டு போறேன் இங்க கூட்டிட்டு போறேன்னு கூட்டிட்டு போற வேலைய இன்னையோட விட்டுடுங்க. இன்னொரு தடவை இப்படி கூட்டிட்டு போனீங்க அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன் சொல்லிட்டேன். வயித்துல புள்ள இருக்கிறவள கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாம அலைய விட்டு கூட்டிட்டு வந்திருக்கீங்க. வாமா, டயர்டா இருப்ப, ஜூஸ் போட்டு தரவா. ஏய், நானும் டயர்டா தாண்டி இருக்கேன். எனக்கும் ஜூஸ் போட்டு ரூம்க்கு எடுத்துட்டு வா. இது ஒன்னும் குறைச்சல்ல. நீ வா. இந்த அண்ணனை மட்டும் நம்பவே கூடாது. எப்ப இவர் நம்ம பக்கம் இருப்பாரு அந்த பக்கம் சாய்வாருன்னு சொல்லவே முடியல. உங்க எல்லாரையும் நான் வச்சுக்கிறேன். அம்மா, நாங்க ஹாஸ்பிட்டல் போனோம். அந்த விஷயம் எப்படி இனியாக்கு தெரிஞ்சது? செக்அப் பண்ண போறோம்னு உடனே எப்படி அவ்வளவு கரெக்டா அவங்க வந்தா? யானை செக்அப் பண்றதுல அப்படி அவளுக்கு என்ன பிரச்சனை? நிச்சயமா இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்கு. என்கிட்டே வா, கண்டுபிடிக்கிறேன். அம்மா இங்கதாம்மா இறங்க. வாங்க, இதோ வரேன். வாங்கம்மா. அவங்களுக்கு இங்க கொஞ்ச நேரத்துல வேலை முடிஞ்சிருக்கும். இங்கேயே ஓரமா நிறுத்தி வெயிட் பண்ணுங்க. வந்த உடனே ரிட்டர்ன் விட்டுருங்க. வாங்கம்மா. இதான் உன் வீடாப்பா? ஆமாம்மா, ஆமா, வாங்க. ரொம்ப நல்லா இருக்கியா? தேங்க்ஸ். அம்மா வாங்க ப்ளீஸ். இனியா, வாங்கம்மா வாங்க. இந்த வரேன் தம்பி. இனியா, அத வந்துட்டேன். வாங்க உள்ள வாங்கம்மா. ஏய் இனியா, எங்க இருக்க? வா. என்னங்க? வா. வாங்க. வணக்கம். யார் விக்ரம் இவங்கலாம்? திடீர்னு 3 பாட்டியோட வந்திருக்கீங்க. சொல்றேன். இதான் என் வைஃப். அப்படியா? இதான் உன் சம்சாரமாயா? ரொம்ப கலையா இருக்கறா. அப்படியே இவன் முகத்துல சரஸ்வதி கலை நிறைஞ்சு இருக்குது. இவ இருக்கிற வீட்ல அறிவு பொங்கும். ஆமாமா, ஆக்சுவலா டியூஷன்ல எடுக்கறா, நல்லா எடுக்கறா. சோ சரஸ்வதி கலையா? நீ என்னத்த பார்த்த? மகாலட்சுமி மாதிரி இருக்கா. லட்சுமியோட அம்சம். இவ இருக்கிற வீட்டுல செல்வம் பெருகும். ஆமாமா, பணத்துக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியா? மகாலட்சுமியும் இல்ல, சரஸ்வதியும் இல்ல. இவ தைரிய லட்சுமி. இவ முகத்துல வீரம் தான் தெரியுது. இவ இருக்கிற வீட்டுல யாரும் எதுக்கும் பயப்பட வேண்டியது இல்ல. உண்மைதாம்மா. விக்ரம், இவங்கெல்லாம் யாரு? திடீர்னு எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? இவங்க உன் மேல இருக்கிற திருஷ்டி எல்லாம் கழிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஏன் மேல திருஷ்டியா? என்ன சொல்றீங்க? ஒண்ணும் புரியல. என்ன நீ ஹாஸ்பிட்டலுக்கு போய் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணிட்டு வந்திருக்க. அதனால உன் மேல எத்தனை விதமான கண்ணு பட்டிருக்கும். அதில் அப்படியே விட்டுற முடியுமா? அதனால தான் இவங்க 3 பேரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா, உங்க கண் பார்வையில இவங்க எப்படி தெரியுறாங்க? ஒரு பாந்தமான குடும்ப பொண்ணு மாதிரி தெரியுது. லட்சணமா, அன்பா, புருஷனை நல்லா பாத்துக்கிற பொண்ணு மாதிரி தெரியுது. சூப்பர். ரொம்ப இரக்கமான மனசுள்ள பொண்ணுப்பா. அதே சமயம் கண்ணு எதுக்கு எந்த தப்பு நடந்தாலும் தட்டி கேக்குற பொண்ணு தைரியமான பொண்ணுப்பா. நீங்க சொல்றது கரெக்ட் தான்மா.
அதனால தான் இன்னைக்கு இவ அதிரடியா ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்சா. அது ஒரு தப்பான ஹாஸ்பிட்டல் தான். வயத்துல இருக்கிற குழந்தை ஆனா பெண்ணான்னு பார்த்து பெண்ணா இருந்தா கருக்கலைப்பு பண்ற ஹாஸ்பிட்டல். அதுக்குள்ள பாத்தியா? நுழைஞ்சு என்னெல்லாம் கொடுமை அதுவும் நடக்குது? சாதாரணமா இல்ல, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கெட்டப்ல நுழைஞ்சு அவங்கள மிரட்டி உருட்டி அந்த ஹாஸ்பிட்டல் ஓனரை நடுங்க வச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சீலே பண்ண வச்சிருக்கானா உங்களால நம்ப முடியுதா? யாரு இவளா? இந்த பொண்ணா? ம். இவ்வளவு அப்படியேப்பட்ட வேலையை செஞ்சா இவதான் லேஸ்ல நம்பிராதீங்க. நம்ம சென்னை சில்க்ஸின் பெருமை மிகு ஆடி சேல். நம்ம சென்னை சில்க்ஸ்ல ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் வந்துடுச்சு. up to 50% off. செம்ம ஜாலி ஆயிடுச்சு. தரமான ரகங்கள், fresh and trendy collections, up to 50% offer. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். The சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிகு ஆடி. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.